அடி வங்கையாலே உன்னிட அங்கமோ மகிழும்படி காசி தேசத்தையாலோ காசி ராஜன் என்ற சனிவாரத்தில் ஆகாத வேலை என்று அறவியில் விட்டு விட அதுக்கு யார் பார்த்தெடுத்து மறைகறி தவற வேறு மறைகறி தவற வேறு நாடோ காசி தேசம் நாடு காசி தேசம் காசி தேசத்தாண்டு வரக்கூடிய காசி மகாராஜனுக்கும் அது இருக்கக்கூடிய நீலாவதி அம்மைக்கும் நான் பிள்ளையா பிறந்தேன். நான் பிறந்ததோ சனிக்கிழமை. சனிக்கிழமை யாரு சனிக்கிழமை தாய் தாய் சனிக்கிழமை 9:10 ராவ காலத்தில் பிறந்திருக்கேன். 9:10 ராவ காலத்துல பிறந்த அப்படின்னா அந்த நாரை கூட்டி ஜாலியத்தை பார்க்கும்போது அந்த நார் வீதிக்கு ஆகாத பிள்ளை ஆகாத பிள்ளை அப்படி ஆகாத பிள்ளை என்று அந்த நார் பார்த்தா ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடி சுத்தி பிறந்ததனால் கோச்சரத்துக்கு ஆகாது, மாலையிட்டு பிறந்ததுனா மாளிகைக்கு ஆகாது. இந்த குழந்தை அரண்மனையில் இருந்தால் இந்த மாளிகையும் நாடும் அழிந்து விடும் என்று உரைக்க தங்க தாமரை தட்டில வைத்து அடைவியாக காணகம் சென்று பன்னிய மரத்தடியில விட்டுவாரு கட்ட வெட்ட வந்து அழிக்குன்னு சொல்லக்கூடிய சக்கிலிச்சு பார்த்து என்னை எடுத்து வளர்த்து. ஆனால் மாமிசம் என்பதே தொட்டதில்லை. மரகறி தவற மாமிசம் என்றால் இந்த ஆடு கோழி பன்றி இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் அதை நீ சாப்பிட்டதே கிடையாது. சக்கிலி வீட்டுலாம் வளர்தான் தவிர கவிஷி என்பதே தோட்டது கிடையாது. நான் உன்னது அனைத்தும் 32 மரகறி காய்கறி பதார்த்தம். மரகறி என்றால் மண்ணுக்குள்ளே விளைவது மரகரி, மேலே இருப்பது மாமிசம். இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறி தவிர மாமிசத்தை தொட்டதில்லை. இதான் என்னுடைய விளக்கம். இப்போது நீ சக்கிலிக்கு மகன் இல்ல, காசி தேசத்தை ஆண்டோர்படியான யாருக்கு நீலாவதிக்கும் காசி மன்னனுக்கு பிள்ளையா பிறந்த நீ சொல்ற. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சாபாஷ், சரியான கேள்வி. எப்படி தெரியும் என்றால் நான் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது புத்தாண்டாவனத்தில் சடாமுனி என்று ஒரு முனி இருந்தது. அந்த முனிக்கு எனக்கு சண்டை வரும்போது அந்த முனியை அடித்த அடியானது தாங்க முடியாமல் அந்த காட்டில இருந்த காளி கோவில் உள்ளே போய் புகுந்து கொண்டு அந்த கபாலத்தை அடித்துக் கொண்டான். அந்த கபாலத்தை அடைத்தது கபால கதவை சாத்தினான். நான் ஓடி வேகத்தோடு ஓடி அந்த கதவை எட்டி உதைத்ததும் காலியானது அந்த சராசரமா நின்று பரவாயில்லை எப்போது ஆம்பளையா இருக்கட்டும் மாநிலா இருக்கட்டும் இவன் உளுந்த ஊர்ல ஒருத்தவங்க ஒரு சண்டை வந்தாக்கா ஒருத்தன் பயந்து ஓடனா அவனை விட்டுடணும். தெரிஞ்சுன்னு ஓடுறது ஓடி அடிக்கிட்டு அது ஆம்பளை தலைமை கிடையாது. அவனை விட பயந்தவங்க தான் தெரிஞ்சுன்னு ஓடுவான். எகுத்து நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட சண்டைக்கு போடணும். அவன் தான் வீரன். அப்போ பயந்து கொண்டு அது என்னுடைய ஆலயத்தில் வந்தவனை எட்டி கதை வச்சா இல்லவா உன் காலும் கையும் மார்கால் வாங்கணும். புரிய சாப்பம் மார்கால் வாங்க கடவுள் பின் காலத்தில் அப்படி என்று காலி சாப்பம் கொடுத்தது. அப்போது அம்மா எனக்கு உன்னை எகத்தக்கூடிய வலுவும் இந்த முனியை எகத்தக்கூடிய வலுவும் வந்தது எப்படி என்று நான் யார் என்று கேட்க அப்போது காளி அம்மன் என்னுடைய பிறந்த பெற வரலாறு சொன்னது. காளி அம்மனாகப்பட்டது உன் இடத்தில் எடுத்து வைத்தது. ஆனால் அது இதுவரை யார் இடத்துல சொல்லல. ஆனா இப்ப என் இடத்தில் மட்டும்தான் சொல்லிட்டேன். மேட்ரி முடிச்சுட்டேன். நான் வரும்போது நல்லா அழகாதான் இருக்கிறேன். சக்கிலி வீடு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஒண்ணு விட்டு நான் கல்யாணம் பண்ணி வேற யாரும் கல்யாணம் பண்ணி மாட்டேன். இப்ப ஓட்டிக்காது. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு 48 நாள் முடிய போகுது. இன்னும் வந்து மஞ்சள் நீராட்டு விழாவே எனக்கு செய்யல. ஆனாலும் இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நீ வந்து நாய்க்கர் வீட்டு சக்கிலி வீட்டு பிள்ளை தான் தெரியும். அதனால நான் என்னன்றேன் எனக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்யும் போது நீ ஒரு குண்டா எடுத்துக்கினேன் சோறு ஏன் சொல்றேன் இப்ப
ஒண்ணு எனக்கு தெரியும். நீ சக்கிலி வீடு இல்லைன்னு. எங்க அப்பாவுக்கு என்னன்னா, நீ சக்கிலி வீட்டு போய் சோறு வாங்குற மாதிரி வந்தா சந்தேகம் போட மாட்டாங்க. அப்படி? ஆமா. அப்ப மந்திரி ஆட்சி முடித்து மாடி மேல உப்பு மேல இருப்பேன். நேரத்துல நீ சோறு வாங்குற மாதிரி வந்து மேல ஏறிப்பா. அப்போ ஒண்ணு நான் சந்திக்கிறேன். நான் வந்து மேல ஏறிக்கிறேன். ஏறிக்க. நான் போட்டேன். எங்க அப்பா வராங்க. மஞ்சள் நீராட்டு செய்ய வேண்டும். அந்த நந்தவனா தன்னை தேடி நல்ல முறையோட 48 நாள் முடிஞ்சு விட்டது. இப்ப நான் வீட்டுக்கு வரலாம் இல்ல? ஆமா, வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மஞ்சள் நீராட்டு விடாது. அப்படியே ஆகட்டும். என் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா தடபடலாம். மஞ்சள் நீராட்டு விழா நடக்கட்டும். பத்திரிக்கை கூட வச்சு வந்துட்டேன். மஞ்சள் நீராட்டு வேணா பெருமையா நடக்கணும். ஏன்னா நாய்க்கு முடியலையா? மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், அத்தனை பேண்ட் செட் வாட்சியம் தான். அத்தனையும் முழுங்க சிறப்பா போயிடும். மோசம் அடிங்களா? கோயில் போராடியா கோயில் போராடிங்களா? அப்பா இங்க வாங்க. மஞ்சள் நீராட்டு விழா சுபசடங்கு முடிந்து விட்டது. அதனால வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் பார்த்து நீங்க பரிமாறுங்க. நான் போயிட்டு மேல நம்மளுடைய மாடி மேலே நான் சென்று சற்று நேரம் ஓய்வு எடுக்க போறேன். என்ன சாப்பாடு வாங்க. அது சாப்பாடு வேலை நடக்கட்டும். நான் மெத்த வேலை போறேன். போயிட்டு பாடு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க. இப்போது பம்பி சொல்ல வரணும். ஆமா, அது இருக்கக்கூடிய இரவு 12 மணி ஆகி போச்சு. என் தாய் தந்தை சின்ன அழிச்சு நல்லா உருகுறாங்க. இந்த நேரத்துல போய் என்ன பண்ண தெரியுமா? அவன் இது